எரேமியா ஆகமம் அதிகாரம் 1. பென்யமீன் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். ஆமோன் மகனும் யூதா அரசருமாகிய யோசியாவின் காலத்தில் அவரது ஆட்சியின் 13ஆம் ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய யோயாக்கிம் காலத்திலும் யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டின் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டின் 5ஆம் மாதம் வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடம் எல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: எரேமியா, நீ காண்பது என்ன என்னும் கேள்வி எழ, வாதுமை மரக்கிளையை காண்கிறேன் என்றேன். அதற்கு ஆண்டவர் என்னிடம்: நீ கண்டது சரியே. என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறை எனக்கு அருளப்பட்டது. நீ காண்பது என்ன என்னும் கேள்வி எழ, கொதிக்கும் பானையை காண்கிறேன். அதன் வாய் வடக்கிலிருந்து சாய்ந்திருக்கின்றது என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: நாட்டில் குடியிருப்போர் அனைவர் மீதும் வடக்கிலிருந்தே தீமை பாய்ந்து வரும். இதோ, வடக்கில் உள்ள அரச குடும்பத்தார் அனைவரையும் நான் அழைக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எருசலேமின் வாயில்களிலும் அதன் சுற்றுச்சுவர்களுக்கு எதிரிலும் யூதா நகர்களுக்கு எதிரிலும் தம் அரியணையை அமைப்பர். என் மக்களின் தீய செயல்களுக்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப் போகிறேன். அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள், தங்கள் கைவேலைப்பாடுகளை வழிபட்டார்கள். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ, இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 27. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது:
மானிடா, தீர் நகர் குறித்து இரங்கற்பா ஒன்று பாடு. கடற்கரை துறையில் இருந்து கொண்டு பல்வேறு கடற்கரை மக்களுடன் வாணிபம் செய்கின்ற தீர் நகருக்குச் சொல். தீர் நகரே, நான் அழகில் சிறந்தவள் என நீ சொல்லிக் கொள்கின்றாய். கடலின் தொலைவிடத்தை உன் எல்லைகள் காட்டும். உன்னை கட்டினோர் உன் அழகை நிறைவு செய்தனர். செனீரிலிருந்து வந்த தேவதாரு மரங்களால் உனக்கு பலகைகள் செய்தனர். லெபனோனின் கேதுரு மரத்தால் உனக்கு பாய்மரம் அமைத்தனர். பாசானிலிருந்து கொண்டு வந்த கருவாலி மரங்களால் துடுப்புகள் செய்தனர். கித்திம் தீவுகளின் சவுக்கு மரங்களால் உன் மேல் தளம் கட்டி அதில் தந்தங்களை இழைத்தனர். எகிப்திய பூப்பின்னல் பட்டுத்துணி உன் பாய்மரக் கொடி ஆயிற்று. எலிசா தீவின் நீலத் துணியும் சிவப்பு துணியும் விதானமாயின. சீதோன் அர்வாத்து குடிமக்கள் உனக்கு தண்டு வலிப்போராயினர். தீர் நகரே, உன் திறமைமிக்க ஆடவர் உன்னிடம் இருந்தனர். அவர்களே உன் மாலுமிகளாயினர். கேபால் நகரின் மூத்த கைவினைஞர் பழுது பார்க்கும் பணிபுரிந்தனர். கடலில் உள்ள எல்லா மரக்கலங்களும் அதன் மாலுமிகளும் உன் வாணிபப் பெருக்கில் ஆர்வம் கொண்டனர். பாரசீகர், லூதியர், பூத்தியர் முதலியோர் உன் படையில் வீரராய் சேவை செய்தனர். உன் மதில்களில் அவர்கள் தங்கள் கேடயங்களையும் தலைச்சீராக்களையும் தொங்கவிட்டு உனக்கு பெருமை சேர்த்தனர். அர்வாதியரும் ஏலேக்கியரும் உன் மதில் மேல் எப்பக்கமும் நின்றனர். கம்மாதியர் உன் காவல் மாடங்களில் நின்றனர். தங்கள் கேடயங்களை உன் மதில்களில் எப்பக்கமும் தொங்கவிட்டு உன் அழகுக்கு அழகு சேர்த்தனர். உன் பெருஞ்சொத்து காரணமாய் தர்சீசு உன்னோடு வாணிபம் செய்தது. வெள்ளி, இரும்பு, வெள்ளியம், காரியம் ஆகியவற்றை உன் வாணிபப் பொருள்களாய் பண்டம் மாற்றினர். யாவானும் தூபாலும் மெசேக்கும் உன்னோடு வாணிபம் செய்தன. உன் பொருள்களுக்காய் அடிமைகளையும் வெண்கலத்தையும் பண்டம் மாற்றினர். உன் வணிகப் பொருள்களுக்காய் பெத்தோகர்மாவினர் குதிரைகளையும் போர்க்குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் பண்டம் மாற்றினர். தேதான் மக்கள் உன்னுடன் வாணிபம் செய்தனர். பல கடற்கரை நகர் மக்கள் உன் வாடிக்கையாளராயினர். அவர்கள் யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் உன் பொருள்களுக்கு ஈடாய் தந்தனர். சிரியர் உன் மிகுதியான பொருள்களை முன்னிட்டு உன்னுடன் வாணிபம் செய்தனர். அவர்கள் சிவப்பு கற்கள், சிவப்பு பட்டாடைகள், பூப்பின்னல் ஆடைகள், விலையுயர்ந்த நாற்பட்டு ஆடைகள், பவளங்கள், பளிங்கு கற்கள் யாவற்றையும் உன் சந்தைக்கு கொண்டு வந்தனர். யூதாவும் இஸ்ரவேலும் உன்னுடன் வாணிபம் செய்தன. உன் பொருள்களுக்காய் மின்னித்து, பன்னாக்கு ஆகிய ஊர்களின் கோதுமை, தைலங்கள், தேன், எண்ணெய், நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றை பண்டம் மாற்றினர். தமஸ்கு நகரினர் உன்னுடைய மிகுதியான செல்வத்திற்காகவும் பல வகை பொருள்களுக்காகவும் உன்னுடன் வாணிபம் செய்து எல்போனின் திராட்சை ரசத்தையும் சகாரின் கம்பளியையும் பண்டம் மாற்றினர். தானியரும் ஊசாவில் உள்ள கிரேக்கரும் உன்னுடன் வாணிபம் செய்தனர். அடித்த இரும்பு, இலவங்கம், வசம்பு ஆகியவற்றை பண்டம் மாற்றினர். தெதான் நாட்டினர் குதிரையில் சவாரி செய்ய உதவும் சேணங்கள் கொண்டு வந்து உன்னிடம் வாணிபம் செய்தனர். உன் வாடிக்கையாளரான அரேபியா, கேதார் ஆகிய நாட்டு மன்னர்கள் ஆட்டுக்குட்டிகளையும் கிடாய்களையும் வெள்ளாடுகளையும் கொண்டு வந்து உன்னுடன் வாணிபம் செய்தனர். சேபா மற்றும் ராமா ஆகிய நகர்களின் வணிகர்கள் உன்னுடன் வாணிபம் செய்தனர். அவர்கள் உன் பல வகை பொருள்களுக்காய் விலையுயர்ந்த நறுமணப் பொருள்களையும் இரத்தின கற்களையும் தங்கத்தையும் பண்டம் மாற்றினர். ஆரான், கன்னே, ஏதேன் நகரினரும் சேபா, அசூர், கில்மாது நாட்டினரும் உன்னுடன் வாணிபம் செய்தனர். அவர்கள் சிறந்த போர்வைகள், நீல பட்டாடைகள், பூப்பின்னல் ஆடைகள், பல வண்ண கம்பளங்கள், நேர்த்தியாய் பெண்ணிய கயிறுகள் ஆகியவற்றை உன் சந்தையில் கொண்டு வந்து பண்டம் மாற்றினர். தர்சீசு நகர் கப்பல்கள் உன் பொருள்களை ஏற்றிச் செல்கின்றன.
கடல் நடுவே மிகுந்த சரக்கால் சுமத்தப்பட்டுள்ளாய். தண்டு வலிப்போர் உன்னை ஆழ்கடலில் கொண்டு செல்கின்றனர். ஆனால் கீழே காற்று கடலின் நடுவே உன்னை உடைத்துவிடும். உன் கப்பல் உடையும் நாளில் உன் செல்வமும் வணிக பொருள்களும் உன் கடலோடிகளும் மாலுமிகளும் பழுது பார்ப்போரும் வணிகரும் உன் போர் வீரர் யாவரும் கப்பலில் இருக்கும் எல்லாரும் ஆழ்கடலில் மூழ்கிப் போவர். உன் மாலுமிகள் ஓலமிடுகையில் கடற்கரை நாடு அதிரும். தண்டு வலிப்போர் அனைவரும் கப்பல்களை கைவிட்டு விடுவர். கடலோடிகளும் எல்லா மாலுமிகளும் கடற்கரையில் வந்து நிற்பர். உரத்த குரல் எழுப்பி உன்னை குறித்து கசந்து அழுவர். புழுதியை தங்கள் தலைமேல் வாரி போடுவர். சாம்பலில் புரண்டு அழுவர். உன் பொருட்டு தங்கள் தலைகளை மழித்துக் கொள்வர். சாக்கு உடையை உடுத்திக் கொள்வர். உனக்காக உளம் நொறுங்கி அழுவர். மனங்கசந்து புலம்புவர். உனக்காக அழுது புலம்புகையில் உன்னை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடுவர். கடல்களால் மூழ்கடிக்கப்பட்ட தீருக்கு நிகரான நகரேது என பாடுவர். உன் வணிக பொருள்கள் கடல் கடந்து செல்கையில் பல்வேறு நாட்டினரை நிறைவு செய்தாய். உன் பெரும் செல்வத்தாலும் வணிக பொருள்களாலும் மண்ணுலகின் மன்னர்களை செல்வராக்கினாய். இப்போது நீயோ கடலால் நொறுங்கிவிட்டாய். கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து விட்டாய். உன் பொருள்களும் உன் நடுவில் இருந்த மாலுமிகளும் கடலுக்குள் மூழ்கிவிட்டனர். கடற்கரையில் வாழும் அனைவரும் உன்னை குறித்து திகைத்து நிற்கின்றனர். அவர்களின் மன்னர்கள் பேரச்சம் கொள்கின்றனர். அவர்களின் முகமோ அச்சத்தால் உருக்குலைந்துள்ளது. மக்களினங்களின் வணிகர்கள் உன்னை பழித்துரைக்கின்றனர். நடுங்கற்குரிய முடிவுக்கு வந்துள்ளாய். இனி ஒரு நாளும் நீ வாழவே மாட்டாய்.